ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க மந்திரி மால் போயிருந்தப்போ வந்து அன்னிய டே வந்து எப்படி போச்சு, நாங்க என்னெல்லாம் பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு விளாக் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்ட் 2ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நாங்க பீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு நாங்க வந்து கிட்ஸ் ஏரியாவுக்கு தான் வந்து போயிருந்தோம். சரி பாப்பாவை வந்து விளையாட வைக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டு இந்த கிட்ஸ் ஏரியாவுக்கு வந்து எவ்வளோ வந்து டோக்கன் வந்து கேட்டிருந்தோம். அவங்க வந்து ஹாஃப் அன் ஹவருக்கு வந்து 300 ரூபா வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டோக்கன்லாம் வாங்கிட்டு நாங்க வந்து உள்ள வந்துட்டோம். பாப்பாவுக்கு வந்து வந்த டைமு, பாப்பா பேர் வந்து கேட்டு கையில வந்து ஒரு டேக் மாதிரி வந்து கட்டி விட்டாங்க. ஏன்னா வந்து ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு அவங்க வந்து ஒரு 5 நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, கரெக்டாக வந்து ஹாஃப் அன் ஹவர் தான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த டேக்லேயே வந்து டைமிங் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து விளையாட காமிச்சிட்டு இருந்தோம். இந்த குதிரை மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து பாப்பா வந்து உட்காரவே இல்லை. நாங்கள் ரொம்பவே வந்து கம்பல் பண்ணி பக்கத்துல இருந்து நாங்கள் உட்கார வச்சோம். ஆனால் ரொம்பவே வந்து பயந்தா, ஓடிட்டு இருக்குள்ளே வந்து கீழே விழுந்துட்டா. அதுக்கப்புறம் சரி வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன், பால்ஸ்லாம் அதிகமாக இருந்துச்சு, இந்த இடத்துல வந்து விளையாட வச்சோம். அந்த பந்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டா. அதுக்கப்புறம் வந்து நானுமே வந்து அவ கூட வந்து ஒரு குழந்தையாவே வந்து மாறிட்டேன். அந்த அளவுக்கு வந்து அவளை வந்து ரொம்பவே வந்து ஜாலியாக விளையாட வச்சுட்டு இருந்தேன். என்னுடைய ஹஸ்பண்ட் தான் வந்து வீடியோ வந்து எடுத்துட்டு இருந்தாரு. பாப்பா வந்து விளையாடக்குள்ள வந்து எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் பெங்களூர் வந்து இந்த 3 வருஷத்துல வந்து அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து அவளை கூப்பிட்டு வந்தது. மேலே ஏறி அதில் உட்கார வச்சு தள்ளி விடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தைங்கலாம் வந்து சர்க்கஸ் விளையாடுவாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு வந்து ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா ஸ்கூல்லலாம் வந்து இந்த கிரவுண்டில் வந்து இந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அப்போல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இதெல்லாம் பண்ணுவேன். ஆனால் அவ்வளோ வந்து சிங்கிளாக இருக்குள்ள எனக்குலாம் இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்பவே வந்து ஒரு மறக்க முடியாத மூமெண்ட்னே வந்து சொல்லலாம். ஆனால் நான் இதில் விளையாடலாமாங்கன்னு வந்து கேட்டேன். அதுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நீ எல்லாம் விளையாடினா இது தாங்காதுன்ற மாதிரி என்னை வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரே சிரிப்பாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாப்பாவை வந்து நான் புடிச்சு வந்து விடலான்னு பார்த்தேன். அதுல வந்து அவ வந்து கையை விட சொல்லி அவ்வளோ கத்துனா. அதுக்கப்புறம் வந்து சரி 3 வயசுக்கு மேல இருக்கிற பசங்க வந்து நல்லா பக்குவமா வந்து விளையாடுவாங்க. எனக்கு இதுல வந்து பாப்பாவை விளையாட வைக்கிறதுக்கே ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏன்னா வந்து குட்டி குழந்தை இல்லைங்களா, 2 வயசு பிள்ளைங்கலாம் வந்து நம்ம என்ன சொல்றோமே வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனா வந்து அந்த இடத்துலலாம் வேண்டாம், இவ்வளோ குழந்தைங்க வந்து இந்த மாதிரி வந்து விளையாடி தான் வந்து கால் கையெல்லாம் வந்து ஃப்ராக்சர் ஆகும், இதுல வேண்டாம்னு சொல்லிட்டு பயந்துட்டு கூப்பிட்டு வந்தாச்சு. இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இதுல வந்து உருவத்தை வந்து வர வைக்கலாம்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்து ஈவனா வந்து இது பண்ணிட்டு பாப்பா உருவத்தை வர வைக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து நானும் என்னுடைய ஹஸ்பண்டுமே வந்து இதை வந்து நல்லா டேப் பண்ணி வந்து சமமாக வந்து பண்ணிட்டு இருந்தோம். இதுல எப்படி அது அடையாளம் வரும்? என்ன வாயில போட்டுச்சா? இரு ஜெயஸ்னா, கை வைக்க கூடாது. இரு, எப்படி அது அடையாளம் வரும்? இப்ப பாருங்களேன், சரியா வந்து இதுல வந்து பாப்பா நிக்கல, அழுதுட்டே இருந்தா. எனக்கு தலையா அதுதான் வந்து தலை, கையுமே வந்து சரியா வரல. அதுக்கப்புறம் வந்து சரி என்னுடைய கை வந்து வர வைக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணியிருந்தேன். பாருங்களேன், ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரியே இருக்கு கை இதுல. ஆனா நல்லா கரெக்டா வந்துருந்துச்சு. பாருங்க, கை அழகா வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ள வந்து பாப்பா வந்து நாங்கள் இட்டுட்டே போல. இந்த ஜெம்ஸ் மிட்டாய் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. இது கலர் கலரா அங்க வெளியிலேயே வந்து வெளியிலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இறஞ்சி கிடந்துச்சு. அதை எடுத்து வாயில போட்டா எங்களுக்கு ரொம்பவே வந்து பயமா இருந்துச்சு. சரி இதை வந்து கை வச்சு அள்ளி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் மட்டும்தான் அதுக்குள்ள போய் அதை எடுத்து அள்ளி பார்த்துட்டு இருந்தேன். அதுல நடக்கவே முடியல. எங்க காலை வந்து அவ்வளோ கூச்சமா இருந்த மாதிரி இருந்துச்சு. காலில் பட்ட உடனே நல்லா இருந்துச்சு, இடம் ரொம்பவே வந்து சூப்பரா. அதுக்கப்புறம் அதிகமா வந்து பாப்பா வந்து இதுலதான் வந்து விளையாடிட்டு இருந்தாலே.
இப்ப பாருங்களேன், என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஜோஷ்னா அங்க வா வா. அவருடைய இரு இரு. உருவத்த வர வைக்கலான்னு சொல்லிட்டு அவர நிக்க வச்சோம். நில்லு நில்லு. எனக்கு ரொம்பவே வந்து சிரிப்பா வந்துச்சு இங்க வா எனக்கு அத பாக்குறேன் பார்த்த அங்க உடனே. பாக்குறேன். வா வா வா. இன்னும் சரியா வரலையே. தலைலாம் வரவே இல்ல. கால்லாம் இன்னும் தலை தலை. அங்க பாரு அப்பா பாரு அப்பா பாரு. இன்னும் நஞ்சு மாதிரி இருக்குது அந்த இடத்துல போய் நில்லு. கால்லாம் இன்னும் நல்லா இது பண்ணு அழுத்தி. ஏய். இன்னும் குள்ளமா தாங்கிற மாதிரி இருக்கிற மாமா. சரி இரு 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 இரு. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து சரி என்னுடைய ஃபேஸ வர வைக்கலான்னு சொல்லிட்டு இதுல வந்து நான் பண்ணேன். அதுக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நான் ஒரு வெறுப்பேத்துனேன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு, "இன்னும் உன் மூஞ்சி எலும்பு கூடு மாரியே வருதுன்னு" சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து இதிலயே வந்து கொஞ்ச நேரம் வந்து விளையாட காமிச்சிட்டு இருந்தோம். அங்க வந்து கொஞ்சம் நாங்க ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்தோம். அது வந்து லாஸ்ட்டா வந்து அட்டாச் பண்றோம். விளையாட காமிச்சிட்டு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சுன்னு வந்து சொல்லிட்டாங்க. ஆனா எங்களுக்கு மனசே கேட்கல. பாப்பா வந்து செப்பல் போட்டு விட்டப்பலாம் வந்து செப்பல் போட்டு விட்டதுக்கு அப்புறமும் வந்து ஓடுறா விளையாடுறதுக்கு. சரி இன்னும் 1/2 அன் ஹவர் இருக்கலான்னு பார்த்தா வந்து 300 சொல்றாங்களே, சரி வேண்டாம் விளையாடின வரைக்கும் போதுன்ற வரைக்கும் நாங்க வந்து சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு ஜோஷ்னா பார்த்தோம். பாப்பா வந்து சோகமா வந்து அங்கேயே போய் உக்காந்துட்டு இருந்தா. பாருங்களேன், பாப்பாவ தூக்குறப்போ வந்து அவ விடவே இல்ல. ரொம்ப கத்துன்னு கத்த ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் வெளியில வந்த உடனே சாக்லேட்லாம் வந்து இருந்துச்சு. இது வந்து 1/4 கேஜி வந்து 250 வந்து சொல்லியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா அழகா சூப்பரா இருந்துச்சுங்க. அ இதெல்லாம் நல்லா எல்லாமே சாக்லேட்டு. வந்து நல்லா கலர்ஃபுல்லா வந்து செம்மையா இருந்துச்சு. ஆனா டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கவே இல்ல. இது ஜெல்லி சாக்லேட் மாதிரி இது. அதுக்கப்புறம் வந்து அ சாக்லேட் அதிகமா இருக்குமோ? சாக்லேட் வந்து அதிகமா பாப்பா என்ன சாப்பிடுவா. சாக்லேட் வாங்கலாம்? அத வாங்குனோம். அது வந்து எவ்வளோன்னு கேட்டிருந்தோம். எல்லாமே வந்து மிக்ஸிங் வந்து 1/4 கேஜி வந்து 250 வந்து சொல்லியிருந்தாங்க. ಸರ್ ಅದೆಲ್ಲ அது அதில ஒரு 4 சாக்லேட் அந்த மாரி தான் வந்து இருந்துச்சு. ಮಿಕ್ಸ್ ಕ್ಯಾಂಡಿ ತಗೊಂಡ್ರೆ 100 ಗ್ರಾಮ್ 200 ಎಷ್ಟು 200 ஆனா எங்களுக்கு சரியா தெரியல. நாங்க வாங்கிட்டு வந்த உடனே இங்க வந்து நாங்க மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். அப்ப எல்லாமே வந்து சாக்லேட் எல்லாமே வந்து ஹோல்சேல் கடையிலேயே வந்து 50, 70 இந்த சாக்லேட்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்ததே வேஸ்ட்டு. அதுவும் இல்லாம ஒரு சில சாக்லேட் வந்து பாப்பா தொடவே இல்ல. நான் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது சாக்லேட்ன்னே சொல்ல முடியாதுங்க. அது வந்து ஒரு பஞ்சு போல இருந்துச்சு. பார்க்கறதுக்கு தான் அழகா இருந்துச்சு. 200 கொடுங்க. கொஞ்சம் சாக்லேட் வேஸ்ட் பண்ணிட்டா. இது எடுத்துருங்க, இந்த சாக்லேட் எடுத்துருங்க அவ்வளோ. சாக்லேட்லாம் வாங்கிட்டு பில் பே பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மால்ல போன உடனே டைம் போறதே தெரியலைங்க. உள்ளுக்குள்ள போன உடனே வெளியில வந்து பார்த்தா வந்து 6 மணி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நாங்க சரி வீட்டுக்கு போலான்னு வந்துட்டு இருக்கோல, அப்பதான் வந்து இந்த ட்ரெயின் வந்து எல்லாரும் ஆளுங்கள வந்து ஏத்திட்டு இருந்தாங்க. சரி பாப்பா விளையாட வைக்கலான்னு சொல்லிட்டு 100 சொன்னாங்க. குழந்தைக்கெல்லாம் வந்து காசு இல்லன்னு சொல்லிட்டு, சரி என்னுடைய ஹஸ்பண்டுமே வந்து ஏறுனாரு. ஆனா குழந்தை கூட வந்து பேரண்ட் ஒருத்தவங்க தான் வரணும். ரூ. 100 2 பேர் ஏறுற மாரினா ரூ. 200 சொன்னாரு. சரி இதெல்லாம் எனக்கு காசு இல்ல. நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நானும் பாப்பாவும் மட்டும் தான் வந்து போயிருந்தோம். அவர கூப்பிட்டேன். ஆனா வரலன்னு சொல்லிட்டாரு. பாப்பா அதுவுமே வந்து நல்லா ஜாலியா சிரிச்சுட்டு எனக்கும் ஜாலியா இருந்துச்சுங்க அதுல போறதுக்கு. அத வந்து அந்த மால வந்து இதுல வந்து இந்த ட்ரெயின் மூலியமா வந்து சுத்தி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு 2 ரவுண்டு தான் வந்து சுத்தி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இறங்கவே மனசு இல்ல. இன்னும் ஒரு ரவுண்ட் வரலான்ட்டு தான் நானும் ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரர் வந்து சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டாரு. போற வழியிலே வந்து என்ட்ரன்ஸ்ல வந்து ஒரு சைக்கிள்ல வந்து ஃப்ளவர் வந்து ஜோடிச்சு வச்சிருந்தாங்க. அதுல வந்து ஒரு 2 ஃபோட்டோ வந்து எடுத்திருந்தோம். இது வந்து பாப்பாவ வந்து அந்த கிட்ஸ் ஏரியால விளையாட வைக்கக்குள்ள வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அதுக்கப்புறம் நானும் வந்து இது என்னன்னே தெரியல. இந்த பொம்மைங்க கூட வந்து நின்னு நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த சைக்கிள் கூடயும் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு
நாங்க வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.